Hi students, welcome to Whiteboard Tamil. It's time to learn best. நாம் இப்போது யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரைட் ஆன் அல்காரிதம் டு அக்செப்ட் டூ நம்பர்ஸ் கம்ப்யூட் தி சம் அண்ட் பிரிண்ட் தி ரிசல்ட். ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னென்னு பார்க்கலாம். அல்காரிதம் அப்படின்னா என்ன? அல்காரிதம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா அல்காரிதம். இப்போது யூசர் ஒரு லெஜிட்டிமேட் இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைமில் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் வரணும். அதாவது சரியான இன்புட், லெஜிட்டிமேட் இன்புட் அப்படின்னா என்ன, சரியான இன்புட் கொடுக்கும்போது அது ஒரு ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் எடுத்துக்கணும். இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கக்கூடாது, முடிஞ்சிடணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடணும். சரியான அவுட்புட் நம்மளுக்கு வரணும். இதுதான் என்ன அப்படின்னா அல்காரிதம். ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்காரிதம் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ரைட் அன் அல்காரிதம் டு அக்செப்ட் டூ நம்பர்ஸ் கம்ப்யூட் தி சம் அண்ட் பிரிண்ட் தி ரிசல்ட். ஸோ ரெண்டு நம்பரை நம்மளுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ரிசல்ட் பிரிண்ட் ஆகி வரணும். இதுக்கு நமக்கு அல்காரிதம் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து இந்த அல்காரிதமை நம்ம பார்க்கலாம். இப்போ அல்காரிதம் இப்போ ஸ்டெப் 1. இப்போ நம்ம குக் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கேஸ் ஆன் பண்ணிப்போம், ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். அதுதான் ஸ்டார்ட். ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்? இப்போ பாயாசம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பால் தேவை, சுகர் தேவை, எல்லாம் நம்ம தேவையான பொருளைனா நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து வச்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையானதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் செய்வோம். நம்மளுக்கு வந்தோன்னே அந்த பாயாசம் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுதான் அல்காரிதம்க்கு. எந்த அல்காரிதம் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அல்காரிதம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் டைமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் எந்த ஒரு கொஷினுக்குமே அல்காரிதம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 நம்ம என்ன சொன்னோம்? கேஸ் ஆன் பண்ணணும், ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி தான் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டெப் 2 ரீட் நம்பர் ஏ. ஸோ ஏவுடைய வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 3 ரீட் நம்பர் பி. ஸோ பியோட வேல்யூ என்ன பண்ணுறாங்க? ரீட் பண்ணுறாங்க. அதாவது தேவையான பொருளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து வச்சுட்டாங்க. மில்க்கு, சுகர், வாட்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ஸ்டெப் 4ல் என்ன நடக்குது? சம் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி. இங்கே தான் அடிஷன் நடக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, பாயாசம் நமக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் இல்லையா, அது இந்த இடத்துல தான் நடக்குது. 5th ஸ்டெப் 5ல் டிஸ்பிளே சம். அங்கே என்ன ஆயிடுச்சு? பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே வாங்க, இங்கே டிஸ்பிளே சம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சரை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸ்டெப் 6ல் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ இன்புட் இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி. அவுட்புட் சம் ஆஃப் ஏயும் பியும் சம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரணும். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் ஏ ஈக்குவல் 20, பி ஈக்குவல் டு 40 அலைன் பண்ணியிருக்கோம். சம்மில் ஏ ப்ளஸ் பி. இங்கே 20யும் 40யும் நம்மளுக்கு என்னாகி ஆட் ஆகி இந்த சம்மில் இருக்கும். அந்த சம்மில் இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம குக் பண்ணியாச்சு. குக் பண்ணதை நம்மளுக்கு சம் அதாவது சர்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம்? ஒரு பிளேட் வச்சு நம்ம சர்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் பிரிண்ட்டில் நம்ம சம் பண்ண ரிசல்ட்டை கொண்டு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேயில் என்ன ஆகும்? அவுட்புட் பிரிண்ட். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.